இன்னைக்கு லெட் அஸ் நோல நம்ம படிக்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது தினமும் நடக்கக்கூடியது. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. நேற்று ஸ்கூல் போனேன், இன்னைக்கு போயிருக்கிறேன், நாளைக்கு போவேன். ஹீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது நடந்து முடிந்த விஷயம். ஐ வென்ட் டு பார்க் எஸ்டர்டே. நான் நேற்று பார்க் போனேன். அப்படி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஹீ இஸ் கோயிங் டு பார்க். இப்போ அவன் பார்க் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது எப்போவுமே ஐஎன்ஜியில் முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியங்கள் எல்லாத்துலேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். Present perfect tense is used to show that an event has happened in the past and has present consequences. இதோட அர்த்தம் என்னன்னா, முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போவும் அதோட தாக்கம் விளைவு இருக்குதுன்னா அந்த வாக்கியங்கள் பேரு present perfect tense. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அம்மா கேட்குறாங்க, சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நான் காலை சிற்றுண்டி சாப்பிட்டாச்சு அப்படின்னா, சாப்பிட்டாச்சுங்கிறது நடந்து முடிந்த விஷயம். ஆனால் அதோட தாக்கம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டதுனால இப்போ சாப்பிட வரமாட்டீங்க. அதாவது முடிந்த விஷயத்தோட விளைவு இப்போவும் ஒரு தாக்கம் இருக்குன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். We use past participle form of the verb along with the words have or has to show present perfect tense. அதாவது past participle வார்த்தைகள் gone, played அந்த மாதிரி வார்த்தைகள் முன்னாடி have இல்ல has பயன்படுத்துவோம். ஒருவரை குறிக்கிறது இல்ல பலரை குறிக்கிறது அதை பொறுத்து has இல்ல have பயன்படுத்துவோம். In the below examples you can see that the verb is in past participle form for all the subjects. அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் நம்ம have இல்லை has பயன்படுத்தியிருக்கோம். அது வந்து யாரை குறிக்குதோ அதை பொறுத்து. Only the words have / has. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இங்கே பயன்படுத்தப்படுது, have இல்லைன்னா has. Has is used for he, she and it. has எப்போல்லாம் பயன்படுத்துவோம்? சிங்குலர், அதாவது ஒருமையில். he, she, it. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இதெல்லாம் ஒருமையில் இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம has யூஸ் பண்ணுறோம். have is used for I, you, we and they. ஸோ இந்த we, theyங்கிறது பன்மை. we நாங்கள், they அவர்கள். இந்த பன்மைக்கெல்லாம் have தான் பயன்படுத்துவோம். ஆனால் ஒரு சில ஒருமைகளுக்கும் நம்ம have பயன்படுத்துவோம். அது வந்து I, you. ஐனா நான், யூனா இங்கூடையும் நம்ம have பயன்படுத்துகிறோம். has வந்து பயன்படுத்தக்கூடிய இடம் he, she, இட்டில் வாக்கியங்களுக்கு நம்ம வந்து has பயன்படுத்துவோம். I, you, we, they அதில் தொடங்குகிற வாக்கியங்களுக்கு நம்ம have பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I have played cricket. You have played cricket. We have played cricket. They have played cricket. He has played cricket. She has played cricket. It has played cricket. அடுத்த எக்ஸாம்பிள், இந்த பொண்ணு கேட்குறா, we are going to Ooty. Will you come with us? அப்படின்னா, நாங்கள் ஊட்டி போகிறோம், நீ எங்களோட வரியா அப்படின்னு இந்த பையனை பார்த்து கேட்குறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? No, I have gone to Ooty many times. இல்லை, நான் ஊட்டிக்கு பல தடவை போயிருக்கேன். இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது? gone. அந்த gone எதோட வருது? ஐயோட வருது. நமக்கு தெரியும் ஐ வந்தால் have தான் வரணும்னு. அதனால have gone. இவன் ஏற்கனவே ஊட்டி பல தடவை பார்த்துட்டதுனால இப்போ நோ சொல்கிறான். ஸோ முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஓட தாக்கம் இப்போ இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ இந்த பாய் கேட்குறான், வேர் இஸ் யோர் ஃபாதர்? உங்கள் அப்பா எங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறா, he has gone to shop, he will return soon. அவர் கடைக்கு போயிருக்காரு, அவர் சீக்கிரம் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறான். இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone, he வந்திருக்கிறதுனால அதோட has வந்திருக்கு. இதோட இந்த கிராமர் எக்ஸசைஸ் முடிஞ்சுது. பாய்.